சவுக்கு சங்கர் அவர்கள் மீது மீண்டும் வழக்கா? சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டா சட்டம் போடுறதுக்கு திமுக திட்டமிட்டு இருக்காங்களா? இந்த கேஸ் இப்போ நீதிமன்றத்துல என்ன நிலைமையில இருக்கு? சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை செய்யப்படுவாரா? நான் உங்க தேவா. வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரீசெண்டா சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் மேல 2 வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரை கஸ்டடியில எடுத்து 5 நாள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கறிஞர் தரப்புல இருந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 நாள்லாம் தர முடியாது, வேணும்னா 2 நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் மேல ஃபர்ஸ்ட் ஒரு வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 94,000 அமௌண்ட் வந்திருக்கு. இது வேற ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாரோட உரிமையாளர் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட பேர் ஹரிச்சந்திரன். அவர் இவரை மிரட்டினதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் அவரோட படத்தை தப்பா விமர்சனம் பண்ணதாவும் அதை டெலிட் பண்ண சொல்லி கேட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் 10 லட்சம் அமௌண்ட் கேட்டதாகவும் அவரை பிளாக்மெயில் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த 2 கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 கேஸை வச்சுட்டு திமுக என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் மேல குண்டா சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா குண்டா சட்டம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரவுடி, இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, மணல் கொள்ளை பண்றவங்க, பொதுமக்களுக்கு இடையூறு பண்றவங்க, இவங்க மேலதான் போடுவாங்க. அந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அவர் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட பல உண்மைகளையும் ஊழல்களையும் தான் மக்களுக்கு தெரிவிச்சாரு. அதுதான் அவர் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்கள்ல கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு. யாரு வேணா ஆரோக்கியமான முறையில யாரை வேணா விமர்சனம் பண்ணலாம். ஆனா திமுகன்ற ஊழலை அவர் ரொம்ப தைரியமா சொன்னதுனால, திமுகவை எதிர்த்து பேசினதுனால இப்படி ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணாரு. அவருக்கு இங்க யாருமே குண்டா சட்டம் போடல. அவருக்கு குண்டா சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. இதுதான் உங்களோட ஜனநாயக நாடா அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் மேல 2 கேஸ் இருக்கு. ஒன்னு த்ரெட்டனிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாக்மெயில். இது 2லயுமே அவர் பெயில்ல வந்துட்டா, அதை வச்சு 3ஆவதா அவர் வெளியவே வர முடியாதபடி இன்னொரு வழக்கு போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு திமுக பிளான் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்பட தயாரிப்பாளர் இருக்காருல, அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவியான கிருத்திகா உதயநிதி இருக்காங்கல்ல, அவங்க கூட எடுத்த ஒரு போட்டோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இது திமுகவோட பக்கா பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை தான் திமுக பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், திமுக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் தேர்தல் முடிகிற வரைக்குமே வெளியே வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதோட முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கதாவுமே சொல்றாங்க. ஏன்னா அவர் வெளியே வந்துட்டாருன்னா பல உண்மைகளும் ஊழல்களும் வெளியே அவர் சொல்லிடுவாருல்ல, அதனால அவரை எப்படியாவது வெளியே வரவிடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது திமுகவோட திட்டமிட்ட சதிதான் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.